அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீஷ்மர் எப்படி பிறந்தார், முற்பிறவியில் அவர் என்னவாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யோக சித்தேன்னு ஒரு தேவமங்கை. அவள் என்ன பண்ணுற, கணவன்கிட்ட, பிரபு நீங்கள் பூமியில் மனுஷனாக பிறக்க போகிறீங்க, இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான், என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, சென்று வாருங்கள், நீங்கள் வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு யோக சித்தை சொல்கிறா. யோக சித்தை என்ன தவறு செய்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யோக சித்தை பிரபாசன் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டால், பிரபாசனோட மனைவி யோக சித்தை. 2 பேருமே அஷ்டவசுக்கள்னு 8 பேர் வசுக்கள் இருந்தாங்க. அந்த 8 வசுக்களில் 8வது வசு யாருன்னு கேட்டால் இந்த பிரபாசன். இவனுங்க அண்ணன்க இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டாக்கன்னா, இந்த பிரபாசன் எப்போவுமே தன்னோட மனைவிகளோட கூடி இவங்க என்ன பண்ணுவாங்க, மேருமலைக்கு போவாங்க. மேருமலைன்னு இமயமலை. அந்த இமயமலைக்கு போய் அவங்க அங்கே தான் விளையாடுவாங்க. அப்படி விளையாடிட்டு வரும்போது தினமுமே அங்கே போவாங்க. அங்கே இருக்கிற அருவியில் குளித்து மகிழ்வார்கள், எல்லாமே செய்வாங்க. அப்படி செய்யும்போது ஒரு நாள் அவங்க ரொம்ப டயர்டாகிறாங்க. அப்போ வசிஷ்டரோட ஆசிரமம் அவங்களுக்கு இருக்கிறது தெரியும். அந்த வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது வசிஷ்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு நந்தினி பசு வச்சுருப்பார். நந்தினின்னா யாரும் இல்லை, காமதேனு இருக்கு இல்லையா, காமதேனோட மகள் தான் நந்தினி. அந்த நந்தினி பசுவிலேருந்து பாலை வாங்கி இவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் கொடுப்பார். கொடுத்த உடனே அவள் யோக சித்தி அதில் இருப்பாள். அந்த பாலை வாங்கி குடித்த உடனே அவளுக்கு உடனே இம்மிடியட்டாக அந்த டயர்ட்னஸ் போயிடுது. உடம்பு ஒரு புது புலியோட ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறாள். மறுநாளைக்கு என்ன பண்ணுறான், மறுநாளைக்கு இதுக்காகவே வரா. அந்த பாலோட ருசி அவ்வளோ அதிகமாக இருக்குது. மறுநாளைக்கு மறுநாளைக்கு அந்த பாலை குடிக்கிறாள். அப்படி கண்டினியூஸாக குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு இளமை ரொம்ப அதிகமாகவும் புது பொலிவோடவும் ரொம்ப அழகாக மாறிடுறாள். மாறினவுடனே என்ன பண்ணுறா, புருஷன்கிட்ட சொல்கிறா, எனக்கு அந்த பசு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பூலோகத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, உசீனரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருப்பான், அந்த மன்னனோட பொண்ணு இவளுக்கு ஃப்ரெண்டு. என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் பரிசளிக்க விரும்புகிறேன், எனக்கு எப்படியாச்சும் அந்த நந்தினி பசு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இவ சொல்லுவாள். உடனே பிரபாசன் சொல்லுவார், அது ரொம்ப கடினம், நந்தினி பசு காமதேனு 2த்தையும் வசிஷ்டர் தான் வச்சுருக்காரு. அவர் தன்னோட வேள்வி யோகம் அந்த ஹோமம் பண்ணுறதுக்காக அந்த பசுவோடலேருந்து அவர் தெய்வீக உணவுகளை வரவழைச்சி பண்ணுறாரு. நீ கேட்குறது தப்பு, அது தெய்வங்களுக்கே உரியது, முனிவர்களுக்கே உரியது, அவர் தரமாட்டார், கேட்டாலும் அவர் தரமாட்டார், அவர் அது மேலே கொள்ள பிரியம் வச்சுருக்காருன்னு இவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவள் விடமாட்டா. உடனே இவன் என்ன பண்ணுவான், தம்பிங்களும் சேர்த்துக்கிட்டு 8 பேர் சேர்ந்து, வாங்கடா, என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, எப்படியாவது இதை எடுத்து தான் கொடுத்தாங்க அப்படின்னு வசிஷ்டர் இல்லாத நேரமாக போய் அந்த பசுவை களவாடி வந்துடுறாங்க. வந்த உடனே அவர் வசிஷ்டர் திரும்ப குடிலுக்கு வராரு. அவர் இல்லாத நேரமாக போய் எடுத்துன்னு வந்துடுறாங்க. அவர் என்ன பண்ணுறார், திரும்ப வந்தவர் அந்த நந்தினி பசுவை காணணுன்னு ஞான திருஷ்டி மூலமாக தெரியுது. ஒரு சாதாரணமாக மனைவி சொல்ல கேட்டு இவன் என்ன பண்ணிட்டான், பசுவை களவாடிட்டான்னு சொல்லினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்னா, சாதாரண மனுஷங்களுக்கு இருக்க வேண்டிய திருட்டு குணமும் அந்த என்னது அது பேராசையும் உனக்கு இருந்ததுனால நீங்கள் 8 பேருமே போய் பூமியில் பிறங்கள் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருவார். உடனே இந்த 8 பேரும் இவர் காலை கட்டி அழுவாங்க. நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், பிரபாசன் கூப்பிட்டான்னு நாங்கள் வந்தோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் சொல்கிறார், எதுவுமே நம்ம நினைப்பில் நடக்கிறதில்ல, இறைவனாக பார்த்து தான் இதை மாதிரி நடத்துகிறான், நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் விதி வலியது, என்ன பண்ண முடியும், ஆனால் நீங்கள் தப்பே பண்ணலன்னு சொன்னதுனால நீங்கள் பிறவி எடுத்தோடனே கங்காதேவிக்கும் சந்தனுக்கும் நீங்கள் மக்களாக பிறப்பீங்க. பிறக்கும்போது 7 குழந்தைங்கள கங்காதேவி நீரில் மூழ்கி கொலை பண்ணிடுவா. 8வதாக உங்கள் அனைத்து அம்சங்களையும் ஆயுளையும் சேர்த்து பீஷ்மருங்கிற ஒரு பிள்ளை பிறக்கும், அவன் பீஷ்மனாக இருப்பான். எந்த பெண்ணுக்காக இந்த இன்பம் இது அனுபவித்தானோ இவனுக்கு அந்த பிறவியில் பெண் இன்பம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வசிஷ்டர் சொல்லுவார். பிரபாசன் அதுதான் நன்றி, எக்காலத்திலும் யோக சித்தியை தவிர வேற ஒருத்தைய நான் மனதாலும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாசனும் சரி மகிழ்ந்து அவன் போகிறான். அந்த பிரபாசன் தான் பீஷ்ம மகாராஜாவாக பிறக்கிறது. அவர் தான் சந்தனுக்கும் கங்கைக்கும் பீஷ்மனாக பிறக்கிறாரு. அந்த பீஷ்மன் மற்ற 7 பேரும் இறந்து போய்ட்றாங்க. கங்காதேவியும் வருணன் தான் சந்தன மகாராஜாவாக பிறக்கிறாங்க. அந்த கதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தால் சொல்கிறேன். யோக சித்தை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கான். ஆனால்
ஒரு தேவகன்னிகை இருப்பா. அவள் பேர் வாராங்கின்னு பேர். வாராங்கின்னு ஒருத்தி, பாருங்கள் எவ்வளோ கேரக்டர் வருது அதில். வாராங்கின்னு ஒருத்தி என்ன பண்ணுவா, ஒரு நாள் வந்து பிரபாசன் வந்து கங்கையில் குளிக்கும்போது அவள் பார்ப்பா. பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த வாரங்கி. ஆனால் அவள் பிரபாசன்கிட்ட பேசுவாள். பிரபாசன் என்ன சொல்லுவான், நம்ம ஜென்மமாக நம்ம நண்பர்களாக இருக்கோம், நாம் நண்பர்களாக தான் இருக்க முடியும் அப்படின்பா. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பணும்னு அவன் சொல்லும்போது கூட அவன் பிரபாசன் சொல்லுவார், எனக்கு எந்த பிறவிலும் யோக சித்தை தவிர நான் வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சொன்னாக்கன்னா அவள் என்ன பண்ணுவாள், பரவாயில்லை, அவள் வந்து புற வழியில் உனக்கு மனைவியாக இருக்கட்டும், அக வழியில் நான் வந்து உங்களை நான் கணவனாக ஏற்றுன்ட்டேன், அதனால் எனக்கு திருமணம் வேண்டாம், ஆனால் உங்களோடு இருக்கணும், உங்களோட பேசணும், உங்களோட நான் பழகணும், நீங்கள் எனக்கு ஆத்மார்த்தமான தோழராக இருக்கணும், நான் உங்களை நிழல் மாதிரி பின்தொடர்ந்தே வருவேன் அப்படின்னு அந்த வாரங்கி சொல்லுவாள். அவன் பிரபாசன் வந்து நினைப்பான், நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்சால் கூட நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காளே இவ அப்படின்னு நினைப்பான். அவள் தான் அப்போ வந்து அவளுக்கு ஒரு சாபம் இருக்கும். தேவர்கள் பிரம்மா வந்து அவளுக்கு சாபம் கொடுத்துருப்பாரு, நீ யாரை ரொம்ப விரும்புகிறியோ அந்த கணவனுக்கு அவனோட மரணத்துக்கு நீ தான் காரணமாவாயின்னு சொல்லிடுறார். அந்த வரம் அவளுக்கு ஞாபகம் வருது. வந்து ஞாபகம் வந்தோடனே அவள் நினச்சிக்கிறா அவள் தான் அம்பையாக பிறக்கிறா. கடைசி வரைக்கும் பீஷ்மரை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிகிட்டே இருப்பா. பீஷ்மர் அவளை அலக்கழிப்பார். அந்த ஆத்திரத்தில் தான் அவன் என்ன பண்ணுவாள், நெருப்பில் விழுந்து இறந்து போயிடுவாள். மறுபிறவியில் அவள் வந்து யாருக்கு, அந்த துருபதனுக்கு மகளாக பிறப்பா. சிகண்டி அப்படிங்கிற மகளாக பிறப்பா. அவள் தான் வந்து பீஷ்மரை முன்ன நின்று கொலை பண்ணி பீஷ்மரோட ஜெயிப்புக்கு வந்து காரணமாக, பீஷ்மர் வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக மாறினவளை நான் வந்து போரிட மாட்டேன்னு அவர் சபதம் எடுத்திருப்பார். அந்த சபதத்துப்படி அவர் என்ன பண்ணுவார், சிகண்டி கூட அவர் வந்து போரிட மாட்டார். அந்த நேரத்தில் சிகண்டி பின்னாலேருந்து அர்ஜுனன் வந்து அம்பு விட்டு பீஷ்மரை வந்து கொண்டுடுவான். அப்போ யோக சித்தை கூட இருந்த பிரபாசன் தான் பீஷ்ம மகாராஜாவும், வாரங்கி தான் வந்து அம்பையாவும் பிறக்கிறதா இந்த கதை சொல்லுது. பாருங்கள், ஒரு கேரக்டருக்கும் முற்பிறவிக்கு ஒரு காரணம் சொல்லுது. எந்த பிரபாசன் வந்து சாதாரண மனுஷங்களை போல இந்த மனைவிக்காக அது பண்ணாரோ அதனால் வந்து அவர் மனித பிறப்பு எடுத்தார். அதே போல் திருதராஷ்டனுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. திருதராஷ்டன் என்ன பண்ணுறான்னா, அரிஷ்டைன்னு ஒரு தேவமங்கை. அந்த அரிஷ்டைங்கிற தேவமங்கை ஒரு நாள் வந்து பையன், அவளோட பையன் பேர், அவள் ஒரு தேவமங்கை, பையன் வந்து ஒரு கந்தர்வன், அவன் பேர் ஹம்சன்னு பேர். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு பொன் வட்டிலில் வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்படின்னு நல்லா ஒரு மாதிரி ருசித்து சாப்பிடுவான். அதை பாப்பா. ஒரு இளவரசன் வந்து, ஒரு அரசன் வந்து இப்படி சாப்பிடலாமா, ருசித்து சாப்பிடலாமான்ட்டு இவன் என்ன பண்ணுவா, அவங்ககிட்ட சொல்லுவா, கண்ணே மகனே, பசிக்கு தான் சாப்பிடணுமே தவிர ருசிக்கு சாப்பிடக்கூடாதுப்பா, நீ பண்ணுறது தவறு அப்படின்னோடனே, அம்மா உனக்கு தெரியாதுமா, இப்போ புதுசாக வந்திருக்கான் ஒரு சமையல்காரன், அவனோட சமையலுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இல்லைம்மா, நீ ருசி பார்த்தியா அப்படின்னு கேட்பான். நானும் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்பா. உடனே அவன் சொல்லுவான், அவனோட சமையலுக்கு வந்து யாருமே ஈடு இணை இல்லை. அவனுக்கு வந்து எப்படின்னா, காரம் சரியாக இருக்கணும், புளி சரியாக இருக்கணும், உப்பு சரியாக இருக்கணும், யார் சமைச்சாலும் அவன் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டான். நீங்கள் நல்லா சமைக்கல, அது பண்ணல, இது பண்ணல, இது போடல, அது போடல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். சரி, இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அந்த சமையக்காரன் பேர் தத்தன்னு பேர். அந்த தத்தன் என்ன பண்ணிடுவான், இவன் வந்து சமைச்சு போட்டோன்னே 3ஆவது நாளே இவன் அடிமையாயிடுவான். 3ஆவது நாள் அப்பா இவனுக்கு ஈடு இணை இல்லைன்னொடனே இவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சமைப்பான். இவன் என்ன பண்ணுற, கவலையோட, ஒரு அரசன் வந்து இப்படி ருசித்து சாப்பிட்லாமா, இதுக்காக சமையக்காரன் என்ன வேணால் பண்ணுவானே, நீதி நேர்மையில் தவறிடுவானே அப்படி சொல்லிட்டு, மகனே இதை பாரு, உன்னோட குணங்களுக்கு கூட இந்த உணவு வந்து ஒரு காரணமாயிடும், நீ இப்படி ருசித்து சாப்பிட்றது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தத்தன் கிட்ட வரா. அவர் என்ன சொல், நான் என்ன பண்ணுறது, அவர் இப்படிலாம் நான் வந்து புதுவிதமாக சமைச்சு கொடுத்தேன், அந்த ருசி வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது, அதனால் சரி என்னப்பா அப்படி ருசியாக சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு நாளைக்கு அந்த குளத்தில் நீந்திக்கிட்டு இருக்கிற ஒரு அன்னை குஞ்சை எடுத்து சமைச்சு கொடுத்தேன், அது வந்து உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் அந்த குளத்தில் இந்த 100 அன்னை குஞ்சையும் நான் வந்து விதவிதமாக சமைச்சு நான் கொடுத்துட்டேன் நான் அப்படின்பா. ஐயோ என்ன பாவம் பண்ணிட்டியப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறான். அந்த குளத்தில் போய் தேடினா அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, 100 குஞ்சுகளை காணோன்னு அந்த குளம் ஃபுல்லாக இப்படி அப்படி அப்படி இப்படி அதை சுற்றி சுற்றி வருது. ஒரு தாயாக அதை அழுது,
ஐயோ இந்த தாயோட மனசை இப்படி பண்ணிட்டானே, ஒரு ருசிக்காக வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டானே, இந்த கொடிய தண்டனைக்கு என்ன தண்டனை கிடைக்கும் பிரபோ, இறைவா இந்த இவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்கும்னு தெரியலையேப்பா, இறைவா இந்த பாவத்தை நான் எப்படி போக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த அரிஷ்டை வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுவா. அப்போ நாரதர் சொல்லுவான், கண்ணிருந்தும் குருடனா போயிட்டானே என் பையன், இப்படி பண்ணிட்டானே, இந்த பாவத்தை எப்படி களையுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது நாரதர் வருவார். கண்ணிருந்தும் குருடன் தான், அதனால் உன் பையன் அடுத்த பிறவியில் குருடனாகத்தான் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார். இந்த அன்னப்பறவை எப்படி இன்னைக்கு 100 குஞ்சுகளை தேடி அலையுதோ, அதே போல் உன் மகனும் 100 பிள்ளைகளை இழந்து புத்திர சோகத்தால் வாடி இறப்பான் அப்படின்ன உடனே ஐயோ அப்படின்பா. உடனே சொல்ல, விதி வந்து முன்னமே எழுதப்பட்டது, இதுக்கு நீயோ நானோ காரணம் இல்லை. இவன் இப்படி தான் இருக்கணும், இவன் இப்படி தான் பிறக்கணும் அப்படின்னு கண்ணிருந்தும் குருடனாக அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சமயக்காரன்ட்ட என்கொயரி பண்ணியிருக்கணும். சமயக்காரன்ட்ட கேட்கணும், இவ்வளோ ருசியாக இருக்குன்னா இது எதை கொண்டு சமைக்கிறா, எப்படி சமைக்கப்பட்டது அப்படிங்கிறத அவன் கேட்காத அவன் தப்பு. கண்ணிருந்தும் குருடனாக அவன் மாமிச உணவு எது, அப்புறம் வந்து சைவ உணவு எதுன்னு தெரியாமல் அவன் சாப்பிட்டதுனால அடுத்த பிறவியில் அவன் குருடனாகத்தான் பிறப்பான் அப்படின்னு அவர் நாரதர் சொன்ன உடனே சரி எல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிஷ்டை வந்து மனம் கலங்கி அவள் போகிறான். அந்த அரிஷ்டையோட பையன் ஹம்சன் தான் மறுபிறவியில் திருதராஷ்டிரனா பிறக்கிறான். அதே போல் சில கதைகள் சொல்கிறாங்க. யார், நான் சொல்லிட்டேன், ஹம்சன் தான் திருதராஷ்டிரன், பிரபாசன் தான் பீஷ்மன், அதுக்கப்புறம் வந்து வாராங்கி தான் அம்பை சிகண்டி சொல்லிட்டேனா. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, துரோணர் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்ல போகிறேன்.